காலை வணக்கம். எல்லாரும் காலை வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. இப்போ எங்கே இருக்கோம்? திருவேணி சங்கமம் போக போகிறோம். ஹிந்தியில் சொல்லணும்னா பிரயாக்ராஜ் வந்திருக்கோம், தமிழில் சொல்லணும்னா திருவேணி சங்கமம் வந்திருக்கோம். அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி மூணும் வந்து ஒன்றா இங்கே சங்கமிக்குதான். ஆமாம், ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துன்னு வந்த மணலையும் தீர்த்தத்தையும் இங்கே வச்சு சிவலிங்கம் செஞ்சுட்டு அந்த நதி நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்மளும் இங்கே வந்து சங்கல்பம் பண்ணி நீராட போகிறோம். வாங்க போகலாமா? வாங்க நீராடலாம். வாங்க, சூப்பரான சன்ரைஸ். சூரியன் மேலே வர 3 மாசமா பார்த்துட்டீங்களா? சூரிய பகவான் பாருங்க. திருவேணி சங்கமத்தில் சூரிய நமஸ்காரம். ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய போட்லாம் இருக்குது. அந்த போட்டில் வந்து நம்மளை ஏற்றி கூட்டு போயிட்டு மணல் மேடுலாம் இருக்குமா, அங்கே விட்டாங்கன்னா நம்ம அங்கேருந்து குளிச்சுட்டு வரலாம். இப்போ போட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து லோக்கல் கைடு பேசியிருக்காங்க. போகலாம் வாங்க போட்டில். வணக்கம் வணக்கம், வரவேற்பு. போட்டில் ஏறியாச்சுங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல தமிழ் எழுதியிருக்காங்க. வணக்கம், வரவேற்பு. ஹாய், போட்டில் ஏறியாச்சுங்க. இப்போ வந்து மிடில் ஆஃப் த நதிக்கு போகிறோம். இந்த நதியில் வந்து நடுவில் எடுத்துட்டு போயிட்டு மணல் மேடு இருக்குமா, அந்த மணல் மேடு நிறுத்திட்டு அங்கே இருந்து குளிச்சுட்டு மறுபடியும் இந்த போட்டில் ஏறி வர போகிறோம். போட்டுக்கே நிறைய டிராஃபிக் இருக்கான். ரோட்ல டிராஃபிக் பார்த்துருக்கோம், ஏர் டிராஃபிக் பார்த்துருக்கோம். இது நாங்கள் போட்டுக்கே டிராஃபிக்கு. போட்டில் கிளம்பியாச்சு. இப்போ வந்து திருவேணி சங்கமத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 சேரத்தில் போயிட்டுருக்கோம். பாருங்க அப்படியே. அங்கே பாருங்க, தூரத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் தெரியுது பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஒரு பக்கம் தான், யமுனை ஒரு பக்கம் தான் வந்து ஜாயின் ஆகுதுங்க. சரஸ்வதி வந்து பூமிக்கு அடியிலேருந்தே நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்களா, பூமிக்கு அடியிலேருந்தே வந்து இதில் கலக்குது இந்த நதியில். ஸோ இதனால தான் திருவேணி சங்கமம் சொல்கிறாங்க. ஹிந்தியில் பிரயாக்ராஜ். இங்கே டிவோஷன் மட்டும் இல்லைங்க, அங்கே அப்புறம் ஹிஸ்டாரிக் பிளேஸ் ஒன்று இருக்குது, அக்பர் கோட்டைங்களா. அது தூரத்தில் தெரியுது. இந்த நதிக்கரை ஓரமாக ஒரு சூப்பரான கோட்டை கட்டி வச்சுருக்காங்க. இந்த நதியில் போகும்போது சிவனோட பாசுரங்கள், அதாவது அவரோட மந்திரங்களை வந்து பாடிட்டே போகிறாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சது பாடுங்க. சிவபுராணம். இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவாத நெறியலும் எங் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகொழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகநடி இறைவனடி வாழ்க, வேதம் கெடுத்தாண்ட வேந்த நெடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சுகன் தன் பெய் கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயவன் தன் பெய் கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிலும் ஓன் கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாளே, அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தனே, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதன். மிடில் ஆஃப் த நதிக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் வந்து குளிக்கிற இடம் இருக்குங்களா. லைஃப் ஜாக்கெட்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ போயிட்டு நம்ம புனித நீர் ஆடலாம். வாங்க போகலாமாம்மா?
நல்லபடியா திருவேணி சங்கமத்துல நீராடிட்டோம். சங்கல்பமும் முடிஞ்சிச்சு. எப்படி வந்தது? எப்படியா தந்தது? சூப்பரா இருந்தது. சந்தோஷமா சூப்பரா இருந்துச்சு. அம்மாக்கும் டேடிக்கும் அத்தை மாமாக்கெல்லாம் வந்து தம்பதி சமேதமா உட்கார வச்சு சங்கல்பம் பண்ணாங்க. சிங்கிளா வரவங்களுக்கும் வந்து சங்கல்பம் பண்றாங்க. நீங்களும் வந்து மறக்காம இங்க வந்து பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ வந்து முடிச்சுட்டு கிளம்புறோம். போற வழியில வந்து ரன்னிங் வாட்டர்ல தீர்த்தம் எடுத்துட்டு கிளம்பிருக்காங்க. பஸ் ஸ்டாப் போய் பேசலாம். அது அக்பர் கோட்டை, அது அக்பர் கோட்டை. ஸ்டாப் கியர். இப்போ வந்து தீர்த்தம் எடுக்க போறோங்க. தீர்த்தம் எடுத்து கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோவில் போய் விசிட் பண்றோம். தெய்வத்தை வணங்கலாம் வாங்க. ஓகேங்க. வந்து பஸ்ஸே கேரவேன் மாதிரி மாற்றி ட்ரெஸ் மாற்றிட்டாங்க அம்மா எல்லாருமே. பஸ்ஸுக்குள்ளேயே ட்ரெஸ் மாற்றியாச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேரு அவங்களோட வீடு ஆனந்த பவன். ஆனந்த பவன். திருவேணி சங்கமம்ல வர யமுனை நதி. இங்க பாருங்கம்மா, இது பஸ்ஸு, நடுவில் வந்து ட்ரெயின், அந்த பக்கம் பஸ்ஸு நினைக்கிறேன், அதுவும் ட்ரெயின். மொத்தம் 3 பிரிட்ஜு. மதிய வணக்கம்மா. வெல்கம் டு ராம் ஜென்ம பூமி. ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்க சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீராம். ராம்லல்லாவை பார்க்க போகிறோம். குழந்தை ராமரை. இப்போ ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்ட்லாம் போக்கிட்டு போகலாமா? வாங்க ரூம் போகலாம். இப்போ டைனிங் ஹால் போனோம். ஜெய் ஸ்ரீராம். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ரீராமரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரோட ஜென்ம பூமியில் இருக்கோம். வாங்க போகலாம். ஃபுல்லாக போகிறாங்க. அவ்வளோதாங்க, கோவில்கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இதுதான், பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஒரு தரிசனம் ஸ்ரீராமரை. நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு விஐபி தரிசனமும் இருக்குது. 2 டைம்ஸ் அவர் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். பட் வந்து ஃபோன் லாக்கரில் வச்சு சொல்லிடுவாங்க. பார்க்கலாமா? இந்த கேட் வரைக்கும் தான் ஃபோன் அலோடு. அதுக்கு மேலே வந்து நம்ம லாக்கரில் வச்சுருவோம். முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. அங்கே பாருங்கள், ஸ்ரீராம் ஜென்மம் கோவில் தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃபோன் நம்ம வந்து லாக்கரில் வைக்க போகிறோம். நான் உங்ககிட்ட கோவில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்து தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. எப்படி வந்த தரிசனம்? ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆர்த்தி பார்க்குறோமான்ற ஒரு டவுட்டில் தான் போனோம். அம்மா முன்னாடி நின்ட்டாங்க. அப்படியே போயிட்டு ஆர்த்திக்கு என்ன சவுண்டுங்க, எவ்வளோ அழகாக இருக்கு ஆர்த்தி. ஆமாம் சூப்பரான சூப்பர் தரிசனம். நாளைக்கே வருவோம். ஸ்பெஷல் தரிசனம் நாளைக்கு வருவோம். போலமா ரூமுக்கு. காலை வணக்கம். இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷல் தரிசனுக்கு வந்தாச்சுங்க. சக்கர தீர்த்தம் எடுவாகுது என்ட்ரன்ஸு. ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். எப்படி இருந்த ட்ரிப்ஸ்?